திண்டுக்கல்லில் அபிராமியம்மன் கோவிலில் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு 108 பால்குடம் எடுத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அபிராமி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் காளஹஸ்தீஸ்வரர், ஞானாம்பிகை அம்மன், பத்மகிரீஸ்வரர், அபிராமி அம்மனுக்கு தனி சன்னதிகள் உண்டு. அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் தை அமாவாசை தினத்தில் அபிராமி அம்மன் கோவில்களில் பாராயணம் செய்வது வழக்கம். அதன்படி ஞாயிற்றுக்கிழமை காலை கந்தகோட்டம் முருகன் கோவிலிலிருந்து ஆர்வி நகர் தீயணைப்பு நிலையம், மாரியம்மன் கோவில் மெயின் ரோட், கடைவீதி, வெள்ளை விநாயகர் கோவில் வழியாக 108 பால்குடங்கள் சுமந்தவாறு ஏராளமான பெண்கள் பக்தர்கள் ஊர்வலமாக அபிராமி அம்மன் கோவிலுக்கு வந்தனர். அங்கு அபிராமி அம்மன் கோவில் குருக்கள் நாகராஜன், சரவணன் ஆகியோர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பாலபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை கோவில் மண்டபத்தில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு 1000 அந்தாதி பாராயணம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அபிராமி அந்தாதி பாராயணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு நெல்லிக்கனி, மாங்கல்ய கயிறு, மஞ்சள், குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அபிராமி அம்மன் பக்தர்கள் குழு, நகரின் முக்கிய பிரமுகர்கள், ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் தை அமாவாசை முன்னிட்டு கோவில்கள் மற்றும் வைகை ஆறு உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளில் பிதுர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் தங்களின் பிதுர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி நெய் விளக்கு போட்டு அன்னதானம் வழங்கினர். தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை தை அமாவாசை விரதமென சிறப்பு பெற்றதாகும். தமிழ் மாதங்களில் எல்லா மாத அமாவாசை நாட்களுமே சிறப்பானவை என்பதால் தாய் தந்தை இழந்தோர் தங்களின் பெற்றோர் மற்றும் மூதாதையரை கருத்தில் நினைத்து அமாவாசை நாட்களில் விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஐதீகம். மேலும் முன்னோரது ஆசி பெற அமாவாசை என்பது புண்ணிய நாட்களாக கருதப்படும் நிலையில் தை அமாவாசை நாளில் நம் முன்னோருக்கு உணவு, புத்தாடை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை முன்னோர்கள் கடைபிடித்து வந்துள்ளனர். அந்த வகையில் ஆடை மற்றும் உணவுகளை நாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் அளவற்ற நன்மைகள் நம் வாழ்வில் உண்டாவதை நாம் உணர முடியும். தடைப்பட்ட திருமணம், நாள்பட்ட வருத்தம் ஆகியவை இல்லத்திலும் உள்ளத்திலும் நீண்ட விலகி நோய் நொடிகள், மன சந்தோஷம், மன நிறைவும் நம் ஊற்றெடுக்கும். அந்த வகையில் மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் ஏராளமானோர் தங்களின் பிதர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி நெய் விளக்கு போட்டு அன்னதானம் வழங்கினார்கள். இதேபோன்ற மதுரையில் பல்வேறு ஆலயங்களிலும் வைகை ஆறு உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளிலும் தை அமாவாசையான இன்று மூதாதையர்களுக்கு படையல் செய்து சிறப்பு பூஜை செய்தனர். தை அமாவாசை முன்னிட்டு இறந்த தங்கள் முன்னோர்களுக்கு கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள். கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் தை அமாவாசை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து இறந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பின்னர் கடலில் நீராடி பொதுமக்கள் இறந்த தங்கள் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணையில் எல் வைத்து கடலில் வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் காவிரி ஆறு கடல் சங்கமிக்கும் சங்கமத்துறையில் அமாவாசை தோறும் ஏராளமான மக்கள் திரண்டு தங்களது முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகளை நடத்தி தானம் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்துவது வழக்கம். தை அமாவாசை தினமான இன்று அதிகாலை 1:20க்கு துவங்கி நாளை அதிகாலை 2:31 வரை அமாவாசை திதி உள்ளது. சூரிய உதயத்திற்கு பின்பு காலை 6 மணி முதல் 12 மணி வரை தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் முன்னோர்களது ஆசியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கும். கடற்கரை மற்றும் நீர்நிலை பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்தது. இதனால் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் பூம்புகார் சங்கமத்துறையில் திரண்டு கடலில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு வேதியர்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் துணை கொண்டு பலிகர்ம பூஜைகள் நடத்தி அரிசி, காய்கறிகள், தானியங்கள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை தானமாக கொடுத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர். தை அமாவாசை முன்னிட்டு கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதுபோல திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் அமைந்துள்ள ருத்ரபாதம் அருகே நூற்றுக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் பிரசித்தி பெற்ற அபிராமியம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு அபிராமியம்மன் சேவை குழுவின் சார்பாக தை அமாவாசை ஒட்டி அம்பாளுக்கு பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு நடைபெற்றது. திருக்கடையூர் ஆனைக்குளம் ஸ்ரீ காளீஸ்வரர் கோவிலிலிருந்து 1008 பால்குடங்கள் ஏந்தி 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் பிரம்மாண்ட ஊர்வலம் வந்து கோவிலை அடைந்தனர். அப்பொழுது தர்மை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ பாசிலமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அருளாசி வழங்கி வரவேற்றார்.
பின்னர் பால்குடங்களுடன் பக்தர்கள் அபிராமி அம்மன் சன்னதியை வலம் வந்து அம்மனுக்கு சிறப்பு பாலபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீப ஆராதனையும் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆன்மீக திருத்தலமான ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி திருக்கோவில் தை மாத அமாவாசை தின ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தை மாத அமாவாசை தினத்தினையொட்டி நேற்று அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு பால், சந்தனம், பழரசம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு மூலவர் அங்காளம்மன் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனையடுத்து உற்சவர் அங்காளம்மனுக்கு பட்டு உடுத்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அங்காளம்மன் அருள் பாலித்தார். காலை முதலே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். பின்னர் நள்ளிரவு 11:30 மணி அளவில் பூசாரிகள் வழக்கப்படி அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த உற்சவர் அங்காளம்மனை பூசாரிகள் தோளில் சுமந்து வந்து மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மேடையில் அங்காளம்மனை ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடல்கள் பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கையில் சூடமேற்றி பக்தி பரவசத்தில் அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே, ஓம் சக்தி என முழக்கமிட்டு சுவாமி ஆடியும் அங்காளம்மனை தரிசனம் செய்தனர். மாதா மாதம் அமாவாசை தினத்தில் நடைபெறும் அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் மற்றும் வெளிமாநில பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வது வழக்கம். அந்த வகையில் இம்மாதம் தை மாத அமாவாசை தினம் என்பதால் வழக்கத்தை விட கூடுதலாக தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் புதுச்சேரி, கர்நாடகா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் மேல்மலையனூர் பகுதிக்கு இயக்கப்பட்டது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.